ஹலோ டெடஸ். செபி நேற்று ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டுக்கு காசு அதிகமாக வர்றதுனால அதோட இன்ஃப்ளோவை லிமிட் பண்ண சொல்லியிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட. அதனால நேற்று மார்க்கெட் நல்லாவே ஃபாலோ ஆயிடுச்சு. மிட் கேப் 2.5% மேலே ஃபாலோ ஆயிடுச்சு. ஸ்மால் கேப் 2.5% ஃபாலோ ஆயிருக்கு. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஏன்னா மேக்ஸிமம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செபி ஏன் இந்த மாதிரி அட்வைஸ் கொடுத்துருக்காங்கன்னா, 2023 மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டுக்கு 23,000 கோடி உள்ளே வந்திருக்கு. ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டுக்கு 41,000 கோடி உள்ளே வந்திருக்கு. ஆனால் லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டில் இருந்து 3,000 கோடி இன்வெஸ்டர்ஸ் வெளியே எடுத்துட்டாங்க. ஸ்மால் கேப் 55% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மிட் கேப் 44% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஆனால் லார்ஜ் கேப் 19% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்கில் வால்யூம் ரொம்பவே கம்மியாக இருக்கனால ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு ஸ்டாக்கை வாங்கினாலே அது மேலே போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இன்னும் வாங்கினாங்கன்னா இன்னும் மேலே போகும். இதுதான் அதில் இருக்க பிரச்சனை. லார்ஜ் கேப் ஸ்டாக்கில் அப்படி நடக்கிறது ரொம்பவே கம்மி. ஏன்னா வால்யூம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். செபி இப்படி அட்வைஸ் பண்ணியிருக்கிறது நல்ல விஷயந்தான். ஏன்னா ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை லிமிட் பண்ணனா அதுக்கு போகிற ஃபண்ட்ஸ் எல்லாமே லார்ஜ் கேப் வரக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இனி வரப்போகிற டைம் பீரியடில் லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டுக்கு இன்ஃப்ளோ அதிகமாக வரும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.